வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேறிடுச்சு. அதை வந்து மாநிலங்கள் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது சார்ந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து எழுது. குறிப்பாக இது வந்து ரிலையன்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஓனர் அம்பானிக்காக இது செய்யப்பட்டது, இந்த சட்டத்திருத்த மசோதா அதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அப்புறம் இளையராஜா வாக்களிச்சாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கேரளா வந்து முழுமையாக இதை எதிர்த்தாலும் உடனடியாக அவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை பேஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய விவாதங்கள் வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதை பற்றி நிறைய எனக்கு சந்தேகங்கள் இருக்குது. மெயினாக என்னென்னா, இது வந்து சில நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. என்னென்னா, இதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே மிக அதிக நிலம் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களில் ரயில்வேக்கு அடுத்தது வக்பு வாரியம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து அவங்க இன்றைக்கி வச்சுருக்காங்க இந்தியா முழுக்க அப்படின்னு ஒரு கணக்கு வந்து சொல்லப்படுது. அப்போ அது முறையாக நிர்வகிக்கப்படணும். அவ்வளோ பெரிய சொத்து, 9 லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறது மிகப்பெரிய சொத்து. அது வந்து முறையாக நிர்வகிக்கப்படுறது இல்லை. அதுக்கு வந்து எந்த ஆடிட்டும் இல்லை. அதுக்கு வந்து சரியான நிர்வாகம் இல்லை. அது சரியாக கணக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க. அதில் நிறைய ஊழல் நடக்குது. அதில் சரியான பிரதிநிதித்துவம் இல்லை. பங்குதாரர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ஒரு சரியான நபரை நான் வந்து தேடினேன். விஷயத்தை பற்றி நான் முதல்ல பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே எனக்கு மனசில் முதல்ல வந்த ஆள் நாடாளுமன்ற உறுப்பினரும் என்னுடைய நீண்டகால நண்பருமான எம்எம் அப்துல்லா அண்ணன். அவர் வந்து வக்பு வாரிய உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு உரையாடலை நிகழ்த்துவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அவர்கிட்ட நேரம் கேட்டேன். அவர் நேரம் கொடுத்து நம்மோட பேச வந்திருக்காரு. அவருக்கு முதல்ல ஒரு வெல்கம் பண்ணிடுவோம். ரொம்ப நன்றிண்ணே. இந்த வக்பு வாரிய மசோதா, இந்த சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. நான் மெயினாக ஒன்றொன்னா பேசிடுவோம். முதல்ல ஒரு கான்ட்ரவர்சி, இளையராஜா வாக்கு போட்டாரா இல்லையா? அன்னைக்கு வந்திருந்தாரு, நான் பார்த்தேன். அன்னைக்கு நான் ஒரு இரவு ஒரு 9-9:30 வரைக்கும் கூட என் கண்ணில் பட்டாரு. வாக்களிக்கிற நேரத்துல அவர் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் அந்த பக்கம் பார்த்தேன். அவரோட சீட் வந்து காலியா தான் இருந்தது அந்த நேரத்துல. ஓகே 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 அப்படின்னா அவர் வாக்களிச்சிருக்க வாய்ப்பு வாக்களிக்கிற நேரத்துல இல்ல. அவர் வாக்களிக்கிற நேரத்துல இல்லைன்றதான் நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே அப்படின்னா அவர் வாக்களிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் பார்த்த சீட்ல இல்ல. ப்ராக்சி போட்டெல்லாம் வாக்களிக்க முடியாது. சரி சரி. அதனால நல்ல ஓட்டெல்லாம் அவர் ஓட்ட வேற யாரும் போட முடியாது. இல்ல போட முடியும். போய் நாடாளுமன்றம் எல்லா பக்கமும் கேமரா ரொம்ப ஹைலி செக்யூர்டு பிளேஸ். அதனால யாரும் எதுவுமே பண்ணிட முடியாது. ரைட்டு. ஸோ இதுதான் அந்த கேள்விக்கான விடை வந்து ரொம்ப சிம்பிள். அவர் போடலை அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. அடுத்தது இந்த ரிலையன்ஸ்க்காக இது பண்ணப்படுது அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லப்படுது. ஆமா, இதை வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலேயே இதை வந்து நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அண்ணன் ஆராசா அண்ணன் முதல்ல பதிவு பண்ணாங்க, நான் பதிவு பண்ணியிருக்கேன். அசாசுதீன் ஒவைசி ஹைதராபாத் எம்பி அவரும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே நாங்க இதை பதிவு பண்ணியிருக்கோம். நீங்க அவர் வீட்டை காப்பாத்துறதுக்கு தான் பண்ணியிருக்கீங்க, அது முஸ்லீம் மேல உங்களுக்கு ஒன்றும் பெரிய அக்கறை எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. ஆக்சுவலி அந்த ஆண்டிலியா இருக்கக்கூடிய இடம் அது வந்து எத்தீம்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆதரவற்றோர் இல்லம் நடத்துறதுக்காக கப்பல் வியாபாரியாக இருந்த ஒரு பெரிய தனவந்தரால் வழங்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை என்ன பண்றாங்க, அதை பிற்பாடு ஒரு ட்ரஸ்ட் சொத்து மாதிரி காட்டி அதை ஒரு முறைகேடுல அதை வந்து கொடுத்துட்றாங்க. அவர் வக்ஃபு சொத்துன்னு தெரிஞ்சுதான் வாங்கினாரு அப்படின்லாம் நான் அலிகேட் பண்ணல. மேபி அவர் தெரியாம கூட வாங்கியிருந்தலாம். ஆனா சட்டத்தை பொறுத்தவரை இக்னோரன்ஸ், அறியாமை வந்து நியாயமாகாது. சட்டம் வந்து சட்டத்தை தான் பார்க்குமே தவிர, ஐயோ கத்தியால குத்துனா செத்து போயிருவாருன்னு எனக்கு தெரியாதுங்க, சும்மா தாங்க குத்தி பார்த்தேன்லாம் சொல்லி நம்ம தப்பிக்கவே முடியாது என்ன. ஸோ அந்த ஒரு பிரச்சனை அவருக்கு பின்னாடி வந்துச்சு. அவர் வாங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தர் அதை போட்டாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது கேஸ்ல இருக்கு. இப்ப இருக்கிற சட்டப்படி பார்த்தா, ஏன்னா டாக்குமெண்டேஷன் பக்காவா இருக்கு, அது வக்ஃபோட சொத்து தாங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. ஸோ அதனால அவரை காப்பாத்துறதுக்கு தான் பண்றீங்க அப்படிங்கிறத நாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே நாங்க வந்து பதிஞ்சிருக்கோம். எனக்கு அங்கே ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, இப்போ வக்பு வாரிய சொத்தில் வந்து ஒரு 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து அல்லாவின் பெயரால் அப்படின்னு கொடுக்கறது ஒன்று. அதுக்கப்புறம் அது வந்து எந்த கேள்வியும் கேட்காம அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வக்பு வாரியம் அதை பார்த்துக்கும் அப்படின்னு. இன்னொன்று வந்து இந்த வாரிசுதாரர்கள் நிர்வகிக்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய சொத்து. இந்த 2 சொத்தையும் எக்காரணம் கொண்டு விற்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குல்ல, விற்க முடியாது. அது போயிடுச்சு. ஓகே, ஆனா முன்னாடி எப்படி ரிலையன்ஸ்க்கு வித்திருப்பாங்க அவங்க?
அததான் சொல்றேன்ல, இது என்னன்னு கேட்டீங்கன்னா வாரிசுதாரர்கள் நிர்வகிக்கணும்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறாரு இல்லையா, அந்த சொத்தை ஆமா. அவருடைய வாரிசுதாரர்கள் நிர்வகிச்சு அந்த நல்ல காரியத்தை செய்யணும்னு அவரு சொல்றாரு இல்லையா. அதை என்ன ஆமா. பண்றாங்க, இத வக்ஃப்ல ஜாயின் பண்ண ஆவணத்தை மட்டும் கட் பண்ணிட்டு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி காட்டிடுறாங்க. அதுதான் அவங்க முறைகேடு பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். அதை ஓகே தெரியாம ஓகே அறியாமையில இவரும் வாங்கியிருக்காருங்கிறத நானும் சொல்றேன். அவர் தெரிஞ்சு வாங்கினாருன்னு நான் ஓகே அலிகேட் பண்ணவே இல்லை. சரிங்களா. ஓகே ஓகே ட்ரஸ்டோட ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க விற்கலாம். ஒரு ட்ரஸ்டோட ப்ராப்பர்ட்டியை ட்ரஸ்டீஸ் நினைச்சாங்கன்னா வித்துட்டு இந்த விற்கலாம். காசை வேற ஒரு பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்றேன்னு சொல்லி பண்ணலாம். ஆனால் அது வக்ஃப் ஓகே செய்யப்பட்டதாக ஓகே இருந்தால் அதை வந்து பண்ண முடியாது. என்ன காசோ காசுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது வக்ஃபில் ஓகே ஓகே இணைக்கப்பட்டதே மறைக்கப்பட்டு விற்கப்பட்டிருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு, வக்ஃபோட குற்றச்சாட்டு. வக்ஃபு கிட்ட அதை சேர்த்த ஆனா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஓகே 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 ஆனா இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வெறும் ரிலையன்ஸை காப்பாத்துறது, ரிலையன்ஸோட இந்த நிலம்ன்றது ரொம்ப சின்ன ஒரு ஒரு ஒட்டுமொத்த வக்பு சொத்துல ஒரு துளி, ஒரு சார் ஸ்பூன் வக்ஃபு வச்சுக்கலாம். சொத்துல துளி சார். அப்போ அம்பானிக்கு வீடு, ஆமா நீ வக்ஃபு சொத்துல அது துளி. சரி அம்பானிக்கு அது 15,000 கோடி ரூபாய் வீடு. ஓகே ஓகே உலகின் மிக உயர்ந்த வீடு, ரொம்ப ஓகே பிரஸ்டீஜியஸான வீடு. ஆமா அது ஒரு பெருமை கௌரவம் கூட இல்ல, ஒரு கௌரவம். வீட்டை இழக்கிறது அப்படிங்கிறது. அது வக்ஃபுக்கு ஆமா துளி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அம்பானிக்கு ஆமா கரெக்ட் கரெக்ட். அப்படி இருந்தா எனக்கு என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, 25 மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6000 ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டிஸ்பியூட்ல இருக்கு. அதுவும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸே டிஸ்பியூட்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து வக்பு நிலம், அதனால இதை வந்து நாங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கே இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அதுவும் குறிப்பா நான் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய நான் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இவங்க வக்பு நிலம்னு கிளைம் பண்றாங்க. இதனால வந்து பெரிய டிஸ்பியூட்ஸ் இருக்கு, 6000 கேசஸ் இருக்கு அப்படின்றாங்க. சார் ஒண்ணு, அப்ப அதை சரி பண்றதுக்கு மாற்றம் வரணும்ல. ஆமா, வக்ஃபுக்கு வந்து நான் முஸ்லீம் நிலங்களை கிளைம் பண்றாங்க அப்படின்னா நான் முஸ்லீம்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் நாகூர் தர்கா மேல அபிமானமா இருப்பாரு. நாகூர் தர்கா மேல இருக்கிற அந்த கலசமே மகாலிங்க ஐயர் கொடுத்ததுதான். என்ன அதுல தெளிவா கல்வெட்டே இருக்கும். இந்த மாதிரி மன்னார்குடி மகாலிங்க ஐயர் அவர்களால் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கும். ஏர்வாடி தர்காவாகட்டும், மவுண்ட் ரோடு தர்காவாகட்டும், இப்படி எத்தனையோ இடங்களுக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அவர்களுடைய சொத்துக்களை கொடுத்து அதுல வர வருமானத்துல இந்த நல்ல காரியம் நடக்கட்டும்னு சொல்லி நிறைய பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்படி இஸ்லாமியரான அந்த கப்பல் வியாபாரியோட வாரிசுங்க ஒரு சுயநலப்பட்டோ ஏதோ பண்ணியோ அம்பானிக்கு வித்தாங்களோ, அது மாதிரி ஹிந்து பெருமக்களா இருந்து வக்ஃபு பண்ணவங்களோட வாரிசுங்களுக்கும் சில நேரத்துல வரும், ஆசைகள் வரதான் செய்யும். அவங்க முறைகேடா டாக்குமெண்டேஷன் மாத்தி, அதான் மேனுவலா இருந்தப்ப அது ரொம்ப ஈஸியா இருந்தது. இன்னைக்கு டிஜிட்டல்ல கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். மாத்தி வித்துட்டு போனது இன்னைக்கு டிஜிட்டல்ல வந்ததுக்கு அப்புறம் நம்மதுன்னு தெரியறதுக்கு அப்புறம் கிளைமுக்கு போயில பாத்தீங்கன்னா, அச்சோ இது இந்து சொத்து, இதை கேக்குறாங்கன்னு. இந்து சொத்து தான் கொடுத்தது யாரு? ஒண்ணு இது ஒண்ணு. இன்னொன்னு, அது வக்ஃபு ப்ராப்பர்ட்டியாவே இருக்கும். அது 100 ஏக்கரா இருந்திருக்கும், யாருமே கண்டுக்காம இருந்திருப்பாங்க. போய் காலப்போக்கில் ஆக்குபை பண்ணி இருந்திருப்பாங்க. விஓ கரெக்ட் பண்ணி பட்டா மாத்தி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப பார்த்தா அது வந்து ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவரோட ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கும். பூர்வீகம் எடுத்து பாத்தீங்கன்னா அது வக்ஃபோட ப்ராப்பர்ட்டியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சிக்கல்கள் அதுல இருக்கதான் செய்யுது. இப்போ அந்த கேரளால வந்து ஒரு ஊர்ல வந்து இதே பிரச்சனை, 600 கேத்தலிக் அவங்களுக்கு வந்து இதே பிரச்சனை வந்து, ஆமா ஆமா அங்க வந்து இதே பிரச்சனை தான். ஒரு கிராமத்தையே வந்து இவங்க வந்து இததான் சொல்றேன். நான் சொல்றேன், இது வந்து திட்டமிட்ட சதி 1 வருஷமா நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டே வரேன். இது வந்து தமிழ்நாட்டிலேயே நடந்துச்சு. திருச்சேரை அப்படின்னு ஒரு ஊரு, திருச்சிராப்பள்ளி பக்கத்துல திருச்சேரைன்னு ஒரு ஊரு. திருச்செந்துறையில திருச்சேரை. ரொம்ப பேர் தப்பா திருச்செந்துறைன்னு சொல்றாங்க. தட் இஸ் நாட் திருச்செந்துறை, திருச்சேரை. நல்லா பேரு ஞாபகம் வச்சுக்க. திருச்சேரை நாட் திருச்செந்துறை, திருச்சேரை நாட் திருச்செந்துறை. திருச்சேரைங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா பிரச்சனையே ஆரம்பிச்சது இல்ல. எஸ் அங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு இடம். இப்ப கேரளால கேத்தலிக் இடம். ஆமா, ஒவ்வொரு மாநிலத்திலும், கர்நாடகாலையும் அதே மாதிரி. கர்நாடகால கவர்மெண்ட் கோவில் இருக்க இடம். கேளுங்க ஆமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த கிராமத்துல இருக்க ஒருத்தர் அவருடைய சொத்தை வந்து இன்னொருத்தருக்கு விக்கிறாரு. காலங்காலமா அந்த கிராமத்துல எல்லாரும் சொத்து விக்கிறாங்க, வாங்குறாங்க, வீட்டை விக்கிறாங்க, வாங்குறாங்க, ஒரு பிரச்சனையும் வந்தது இல்ல. திடுதிப்புன்னு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விற்க போயில இது வந்து என்ன கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க, பத்திரப்பதிவு அலுவலகத்துல இது வக்ஃபோட இடம்னு காட்டுது, அதனால வக்ஃபு கிட்ட போய் நீங்க ஒரு என்ஓசி வாங்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இது வக்ஃபு இடம் இனாம் செட்டில்மெண்ட்ல வக்ஃபு இடமா இருந்தது. ஆனா 1952 என்ன பண்றாங்க, இனாம் செட்டில்மெண்ட்ல இருந்தக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா
ரயத்வாரி பட்டா வந்து ம். இஷ்யூ பண்றாங்க. இந்த உழுதவனுக்கு நிலம் சொந்தம்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த நேரத்துல ஆமா. இனாம் செட்டில்மெண்டா இருந்ததுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் யாரோட சரி. பாத்தியத்துல எல்லாம் இருந்தோ அவங்களுக்கு எல்லாம் பட்டா ஆயிடுச்சு, அது அப்படியே போயிடுச்சு, லீகலைஸ் ஆகி முடிஞ்சிடுச்சு. அதுல ஒரு சிறிய பார்ட் மட்டும் வக்ஃபுக்கு பின்னாடி ம். சொந்தமாகுது, யாரும் ஆக்கிரமிக்காத ஒரு சிறிய பகுதி வந்து சொந்தமாகுது. அப்போ இனாம் ம். செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வந்து சிங்கிள் சர்வே நம்பர், மொத்த சொத்தும் வக்ஃபுக்கு இருக்கையில அது வந்து சிங்கிள் சர்வே நம்பர். ரயத்வாரி பட்டா இஷ்யூ ஓகே. பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பகுதி மட்டும் வக்ஃபுக்கு சொந்தமா வருது. இப்போ ம். மேனுவல்ல இருந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணையில அதை செஞ்ச ம். ஒருத்தர், அதை யார் அந்த நேரத்துல ஈடுபட்டு இருந்தாங்களோ அவங்க ம். சப்டிவிஷனோட போடாம பழைய இருந்தது இல்லையா, பழைய சர்வே நம்பர் இருந்தது இல்லையா, அதை உள்ள கோத்து ஆமா. விட்டுறாங்க. கோத்து விட்ட உடனே சரி, சரி. பாத்தீங்கன்னா அது என்டையர் கிராமமும் வக்ஃபுக்கு சொந்த மாதிரி இப்ப காட்டுது. சரிங்களா, இது முழுக்க முழுக்க ரெவென்யூல ம். நடந்த தவறு. வக்ஃபுக்கு ம். இதுக்கு சம்பந்தம் இல்ல, வக்ஃபு போய் இதெல்லாம் மாத்தல. ஆனா சரி. திடுதிப்புன்னு வக்ஃபு கிட்ட ஒருத்தர் வந்து, ஏங்க இந்த சொத்தை நான் பதிவு பண்ணணும்னு போனா பத்திரப்பதிவு அலுவலகத்துல வந்து உங்க சொத்துன்னு சொல்றாங்க, எனக்கு என்ஓசி கொடுங்கன்னு சொன்னா இமிடியேட்டா வக்ஃபுனால பண்ண முடியாது. ம். இப்ப வக்ஃபுவை பொறுத்தவரை நிறைய சொத்துக்கள் வச்சிருக்கிறதுனால எது எங்கெங்க இருக்குங்கிறது முதல்ல ம். அவங்களுக்கு தெரிஞ்சு அதை டாக்குமெண்ட் எடுத்து பார்த்து சரி பண்ணணும். சரியா, இப்படி ஒரு இஷ்யூ வரையில ம். வக்ஃபுல இருந்து என்ன சொல்றாங்க, இந்த யார் விட்டுன்னு இந்த இதை தீர்க்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு பத்திரப்பதிவை நிறுத்தி வைங்க, இதை நம்ம முடிவு பண்ணுவோம்னு சொல்லி இவங்களும் ஒரு லெட்டர் போடுறாங்க. இதுக்கு நடுவுல இந்த ம். விஷயம் என்ன ஆகுது, இது நடந்த அன்னைக்கே, இந்த பத்திரப்பதிவு விஷயம் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்ச அன்னைக்கே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும், ஹிந்தியா இருக்கிற ஆஜிதக் ஆகட்டும், இங்கிலீஷ்ல இருக்க என்டிடிவி ம். ஆகட்டும், மத்ததாகட்டும், எல்லா மீடியாவும் அலறுது. தமிழ்நாட்டுல 1500 வருஷம் கோவில் ம். இருக்கக்கூடிய ஒரு கிராமமே வந்து வக்ஃபு சொந்தம்னு சொல்லுது. இஸ்லாம் வந்து 900 வருஷம் ஆகுது, 1000 அ. வருஷம் தான் ஆகுது. இவங்க நினைச்சா யார் நிலத்தை வேணாலும் ம். இவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொபகண்டா பண்றாங்க. அப்படி ஒரு அன்லிமிட்டெட் பவர் வந்து வக்ஃபுக்கு இருக்கு. கிடையவே கிடையாது. யாரு ஓகே. வக்ஃபு நினைச்சா வந்து உங்க வீட்டை வந்து சொல்லிட முடியுமா? கிடையவே கிடையாது. வக்ஃபுன்னு இல்ல, இந்தியால யாருமே யார் வீட்டு சொத்து ஏன் சொத்துன்னு சொல்லவே முடியாது. சட்டங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவுதான். ஆனா இவங்க இப்படி ஒரு ப்ரொபகண்டா ம். பண்றாங்க, வக்ஃபுக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்கு, இந்த மாதிரி பண்றாங்க போறாங்கன்னு சொல்லி கிளப்புறாங்க. தமிழ்நாட்டுக்கு திருச்சேரை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பண்றாங்க. கேரளால ஆமா. இஸ்லாமியர்களுக்கு ஈக்குவலா, ஹிந்து பெருமக்களுக்கு ஈக்குவலா கிறிஸ்டினும் இருக்கிறதுனால இப்ப கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம் மேல வெறுப்பு வரணும். அதாவது திடுதிப்புன்னு ஆமா. அம்பானி வீட்டை காப்பாத்துறதுக்கோ இல்ல முஸ்லீம்களோட பொருளாதாரத்தை அடிக்கிறதுக்கோ ஒரு சட்டத்தை கொண்டு ம். வந்தா ஒரு சராசரி இந்துவே கேள்வி கேட்பாரு, ஏன்டா போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, அவங்க சொத்தை ஏன் எடுக்க நினைக்கிறேன்னு கேட்பாரு. அப்ப அதுக்கு ஒரு நியாயம் சொல்லணும். நியாயம் ம். சொல்லணுங்கையில இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவங்க இல்லாத இடமே இல்லை, உங்களுக்கே தெரியும், ஒரு ஆளாவது எங்கேயாவது இருப்பாங்க. திட்டமிட்டு இந்த ம். பிரச்சனையை உருவாக்குறாங்க. இந்த டிராப்ல போய் வக்ஃபும் உழுகுது. என்ன, அப்பவே என்ன மாதிரி ம். ஆட்கள் கத்துறோம், இப்படி ஒரு இஷ்யூ வருது, இமிடியேட்டா முடிங்கன்னு. இதுல வக்ஃபையும் நான் குறை ம். சொல்லுவேன், கொஞ்சம் மெத்தனமாவும் இருந்துட்டாங்க, கொஞ்சம் ம். வேகமா அவங்க செயல்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி என்ஓசி வர்றப்ப வேகமா கொடுக்கறது போறது எங்கது ம். இல்லைன்னு சொல்றது, இதுல வந்து அவங்களும் செயல்பட்டு இருக்கணும். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எகைன் வக்ஃபும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு அரசு அலுவலகம் தான். பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆமா. எல்லா மாநிலங்கள்லயுமே போதிய ஊழியர்களோட இயங்குறது இல்ல. ம். அவங்க வந்து ஓவர்லோட்ல தான் இயங்குறாங்க. ம். அதாவது நானே வெளியில இருக்கையில 1000 குறை சொல்லியிருக்கேன். பார்ட் ஆஃப் த கவர்மெண்டா உள்ள போய் பார்த்த உடனே ஆமா. எனக்குமே பிரச்சனை தெரியுது. 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 3 பேர் ம். 4 பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுமே நிறைய போராட்டம் பண்றாங்க, ஆட்கள் பற்றாக்குறை சேருங்கன்னு. இப்ப சமீபத்துல டாக்டர்கள் கேட்டாங்க, ம். ம். பற்றாக்குறை சேருங்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ம். ஆட்கள் பற்றாக்குறை சேருங்கன்னு சொல்றாங்க. அரசாங்கம் தரப்புல இருந்து ம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கிட்ட வாங்குற வரியே தர மாட்டேன்றாங்க யூனியன் கவர்மெண்ட். சம்பளத்துக்கு நாங்க எங்க போறதுங்கிற பிரச்சனை மாநில அரசுகளுக்கு இருக்கு. வாங்குற ஜிஎஸ்டியை தர மாட்டேன்றாங்க, எங்க இந்த சம்பளத்துக்கு புது ஆள போறதுங்கிற பிரச்சனை இருக்கு. இப்படி இருக்க வக்ஃபுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆட்கள் பற்றாக்குறையோட நடக்கக்கூடிய ஓகே. இன்னும் ஒரு அரசாங்க அமைப்பு தான் அது. அப்படிங்கையில அந்த வேகம் குறையுது, அவங்களுக்கும் குறையுது. கரெக்ட். அப்போ என்ஓசிக்காக வெயிட் பண்றவங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேல ம். எரிச்சல் வருது. ஆனால் இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதின்னு தான் சொல்றேன். ஒரு வருஷமா இந்த வேலைய இந்தியா ஃபுல்லா பண்ணி ஒரு ம். எரிச்சலை உண்டு பண்ணிட்டு இதனாலதான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து அவங்க வந்து முன்னாடி வைக்கிறாங்க. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா திருச்சேரையில, நான் சொல்றது இப்ப இல்ல, 8 மாசம் 10 மாசத்துக்கு முன்னாடில இருந்து எல்லாரும் சொத்துக்களை விற்கிறாங்க, ம். வாங்குறாங்க. அது சராசரியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நாடாளுமன்ற கூட்டுக்குழு சென்னையில வந்து நடந்தப்ப திருச்சேரை கிராமத்தை சேர்ந்த அந்த அங்கே வசிக்கக்கூடிய பெருமக்களே, அவங்க கலெக்டர், ரெவென்யூ அதிகாரி எல்லாரும் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அது உடனடியா தமிழ்நாடு அரசால செய்யப்பட்டு விட்டது, வக்ஃபுவால சரி செய்யப்பட்டு விட்டதுன்னு வந்து விட்னஸ் கொடுத்திருக்காங்க. ம். அப்ப இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை சரி பண்ணியே முடிச்சாச்சு. அப்புறம் எதுக்கு இந்த சரி. சட்டம்? இந்த பிரச்சனையை சரி பண்ண தானே சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க. இப்ப இந்த சட்டம் கொண்டு என்னன்னா வரதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை சரியாயிடுச்சே, அப்ப அதான் எதுக்கு இந்த நீங்க சட்டம்? சொல்றது கரெக்ட். இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ இந்த நிர்வாக குளறுபடியெல்லாம் சரி பண்ணணும்னா, அந்த சட்ட திருத்தம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுதுல்ல. லைக் டிஜிட்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் திங். சரி இத வந்து டிஜிட்டைஸ் சரி பண்ணுங்க. ஒரு சரி ப்ராப்பரான
இந்த நிர்வாக குளறுபடிகளை சிசி, சரி நான் பண்றது நான் அது தெளிவா ரொம்ப சொல்லிட்டேன். முக்கியமான விஷயம் தான். குளறுபடி மற்ற விஷயங்களுக்கு, நிர்வாக காரணங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஒரு பெரிய காரணமா இருக்குன்னு நான் விளக்கிட்டேன். இந்த சட்டம் கொண்டு வராமலே அந்த நிர்வாக சீர்கேட்டை சரி பண்ணியாச்சு, திருச்சேரையில சரி பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த சட்டம்? அதுதான் என்னுடைய கேள்வி. என்னன்னா இந்தியா முழுக்க இவ்வளோ டிஸ்பியூட்ஸ் அதிகமாயிட்டே இருக்குல்ல. ஏன்னா 9 அதாவது 1950ல சொல்லு. 52 52 52,000 ஏக்கர் 52,000 ஏக்கர் தான் வக்பு நிலமா இருந்துச்சு. இன்னைக்கு அது 9 லட்சம் ஏக்கரா ஆகி இருக்கு. சரி, நான் சொல்லிடுறேன். இதை கிரண் ரிஜிஜு பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும்ல. கேளுங்க. நான் கிரண் ரிஜிஜு ஒண்ணு சொல்றாரு. 8.5 லட்சம் ஏக்கர் சம்திங் வந்து வக்ஃபு இருக்கு. வக்ஃபு தான் இந்தியாவிலே 3வது பெரிய அமைப்பு. ராணுவத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வக்ஃபு, ரயில்வேஸ்க்கு அப்புறம் வக்ஃபு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், 52,000 இருந்தது 8 லட்சம் ஆகுனா யாரும் போய் கொள்ளையடிக்கல. உங்க வீட்டு சொத்தை வந்து புடுங்கல. ஒண்ணு, வருஷம் எவ்வளவோ பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு இன்கம் டாக்ஸ் இருக்கு. நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்களோட தேவைகளுக்கு போக 1 பவுன் தங்கம் வாங்குனீங்கன்னா கூட அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தானமா நீங்க கொடுக்கணும். அதுக்கு பேர் ஜகாத். இஸ்லாமியர்கள் மத்தியில அந்த கம்யூனிட்டி வரி ஒண்ணு இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பசியில் இல்லாதவங்களுக்கு சோறு பொருள், ரம்ஜான் பண்டிகை அதனால தானே ரம்ஜான் மாசத்துல அந்த ஜகாத் காசை வச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பசியை இவங்களும் பட்னி கிடந்து உணர்ந்து, இதுதான் ரம்ஜான் பண்டிகையோட ஒரு தாற்பயமே. சரிங்களா? அப்படி சேர்த்த சொத்துக்கள் தான் இவே தவிர நாங்க ரோட்ல நின்று கத்தியை காட்டி போறோம் வரவன்ட்ட வந்து செயினை பிடுங்கி சேர்த்த சொத்து இல்ல. நம்பர் 1. இன்னொன்னு, இவர் சொல்ற இந்த 8.5 லட்சம் ஏக்கர்ல 17%, அதாவது கிட்டத்தட்ட 1,60,000 1,20,000 ஏக்கருக்கு மேல இடுகாடு, புதைகுழிகள், இஸ்லாமிய மயானங்கள். சரி, நீங்க மயானத்துக்கு என்ன வேல்யூ? சரி, நாளைக்கு வேணா நான் ஒரு புதுக்கோட்டையில ஒரு 3 ஏக்கர்ல ஒரு மயானம் இருக்கு, நான் கிரண் ரிஜிஜுக்கு எழுதி கொடுக்குறேன், வீடு கட்டி குடியிருக்கிறாரான்னு போய் கேளுங்க. என்ன 8.5 லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொல்றாருல்ல. என்ன அதே மாதிரி இவர் சொல்றாரு, இப்ப திடீர்னு பார்த்தா 12 லட்சம் கோடி மதிப்புல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சொல்றாரு. அவர் வீடு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு வேல்யூ என்ன, இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வேல்யூ என்ன? அப்ப வந்து நிறைய பணத்தை கொள்ளையடிச்சு அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு, அதோட மதிப்பை சேர்த்து இன்னைக்கு வீட்டு விலை ஏறி போச்சுன்னு நம்ம சொல்லலாமா? கேட்டு சொல்லுங்க. வேகா போற போக்குல மொத்தமா சொல்லி விட்டு போறது. போற போக்குல 8 லட்சம் கோடி மதிப்பா இருந்தது 12 லட்சம் கோடி ஆச்சு. எப்படி ஆச்சு? 25 கோடி இஸ்லாமியர்கள்ல 1 கோடி பேர் நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. வருஷம் அவங்க ஜகாத் தொகை இருக்கு. அந்த தொகையில தான் இந்த நிலங்களோ, அனாதை இல்லமோ, மருத்துவமனைகளோ, பள்ளிக்கூடங்களோ எல்லாம் உருவாகுதே தவிர, என்ன யாரும் கிரண் ரிஜிஜு வீட்டுக்குள்ள போயோ இல்லன்னா அமித்ஷா வீட்டுக்குள்ள போயோ கொள்ளையடிச்சா அவர் விட்டு பணத்தை எடுத்து வந்து செய்யல. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, அன்லாஃபுல் கிளைம்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றான். வக்பு வாரியங்கள் வந்து சட்டவிரோதமா சொத்துக்களை வந்து கிளைம் பண்றாங்க. அதுவும் நான் முஸ்லிம்ஸோட சொத்துக்களை வந்து அவங்க டார்கெட் பண்றாங்கன்றாங்க. சார், நான் முஸ்லிம் சொத்துக்களை டார்கெட் செய்யப்படவே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்க. நான் முஸ்லிமோட சொத்துக்கள் டார்கெட் செய்யப்படவே இல்லை. நான் சொல்றது எத்தனையோ நான் முஸ்லிம் வக்ஃபு பண்ணிருக்காங்க. இஸ்லாமிய தர்காக்களுக்கோ இல்ல பள்ளிவாசலுக்கோ அவங்க சொத்துக்களா கொடுத்துருக்காங்க. மேனுவலா இருந்த காலத்துல நிறைய மிஸ்பிளேஸ் நடந்தது. இந்தியா ஃபுல்லா இப்ப டிஜிட்டலைசேஷன் மாறையில 52ல இருந்த சர்வே நம்பர், 62ல இருந்த சர்வே நம்பர் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அது வக்ஃபா இருந்தது அரசாங்கம் தான் தூக்கி உள்ளுக்குள்ள போடுது. என்ன அதாவது என்ன எப்படி எல்லாம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டம் நடந்தப்ப ஒருத்தர் சொல்றாரு, எத்தனையும் அவர் வந்து ஒரு வக்கீல் வந்து சொல்றாரு, வக்ஃபுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் இருக்கு அப்படின்னா, தான் பாக்கெட்ல இருக்க ஒரு வக்ஃபு உறுப்பினரோ இல்ல வக்ஃபு தலைவரோ வந்து அவர் பாக்கெட்ல இருக்க கர்ச்சீஃப் எடுத்துட்டு வந்து ஒரு நிலத்து மேல போட்டு இது எங்க நிலம்னு சொல்லிட்டாருன்னா அது அவங்க நிலமாயிருது அப்படின்னாரு. சத்தியமா சொன்னாரு. இதே மாதிரி உடனே ஆராஜா அண்ணன் எந்திரிச்சு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஆரம்பிச்சு உனக்கு இதுல இருந்து ஆரம்பிச்சு லிமிடேஷன் ஆக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த இடத்துல எந்த சட்டத்தோட எந்த பிரிவுப்பா இப்படி சொல்லுது வக்ஃபுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுப்பா காட்டுப்பாங்கிறாரு. அதுக்கு பதில் இல்ல. ஆனா இவங்க வந்து தெளிய வந்து ஒரு பொய்ய சொல்லி பதிவு பண்றாங்க ஜேபிசில. அன்னைக்கு ஆராஜான்ற ஒரு ஆளை வந்து அதை கேட்கலன்னு வச்சுங்களேன், அது எதிர்ப்பே இல்லாம கூட அந்த நேரத்துல போயிருக்கும். ஏன்னா சட்டம் தெரிஞ்ச எல்லாரும் அங்க உட்காந்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன தெரியும் மாதிரி சட்டம் தெரியாத ஆளு கூட அங்க உட்கார்ந்து இருந்திருக்கலாம். என்னட்டா கேட்டிருந்தா நான் கூட அப்படியான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்திருப்பேன். அப்படியா இருக்குன்னு யோசிச்சிருந்திருப்பேன் ஒழிய எக்ஸாக்டா அடி. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுல்ல. இதை சொல்றதுல வந்து எனக்கு வெக்கம் கூச்சம் இல்லை. ஏன்னா நான் இப்ப எக்கனாமிக்ஸ் அண்ட் பினான்ஸ்ல ஐ எம் வெரி டெப்த். அதுல கேட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். சட்டத்துல கேட்டீங்கன்னா நான் சட்ட நிபுணரான்னு கேட்டா சட்டம் ஏதோ படிச்சிருக்கோமே ஒழிய நான் நிபுணர் கிடையாது. ராசான் நிபுணரா இருந்ததுனால கொக்கி போட பிடிச்சிச்சு. சரிங்களா? அன்னைக்கு வந்து அதை எடுத்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த மாதிரி எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பாக்கெட்ல இருக்க கட்சி பத்து ஒரு இடத்துல வந்து தூக்கி போட்டு அவங்க இடம் சொன்னா அவங்க விட்டாயிடும்,
இந்துக்கள்கிட்ட கேட்கிறாங்க, கோவில் இருக்க இடத்த நிலத்தை சொல்றாங்க. ஓராண்டுகளா, கிட்டத்தட்ட ஓராண்டுகள், 1.5 ஆண்டுகள் ரொம்ப அழகா இதுக்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து RSS பண்ணாங்க. இஸ்லாமியர்கள் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி அபாண்டமா பறிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இதெல்லாம் செஞ்சு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாதான் பெரும்பான்மையினர் மத்தியில இதுக்கு ஒரு ஆதரவும் இஸ்லாமியர்கள் மேல ஒரு வெறுப்பும் வருங்கிறது திட்டமிட்டு செய்யப்பட்டது. ஓகே. பட் ஆனா என்னன்னா, இந்த சட்டத்தால இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, இந்த சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு சரியான கணக்கு, தணிக்கை இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் அது வந்து முழுமையா சரியா செய்யப்படுறது இல்ல. சார் ஏற்கனவே சொத்துக்களுக்கு கணக்கு இருக்கு. இந்தியாவில இருக்க எல்லா சொத்துக்களுமே டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு விட்டது. புதுசா சொல்றாங்க வக்ஃபை டிஜிட்டலைஸ் பண்றோம்னு. உங்க வீடு இருக்க பத்திரமும் டிஜிட்டலைஸ்ல தான் இருக்கு, என் வீடு இருக்க பத்திரமும் டிஜிட்டலைஸ்ல தான் இருக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு தனிநபர், ட்ரஸ்ட், அரசாங்க சொத்து எல்லாமே டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு விட்டது ஆல்ரெடி. அதனால வக்ஃபுக்குன்னு தனி டிஜிட்டலைசேஷன் தேவையில்லை. பெரிய எலிக்கு பெரிய ஓட்டை, சின்ன எலிக்கு சின்ன ஓட்டை தேவையில்லை. எல்லா சொத்துக்களும் டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு விட்டதால் அதற்குள் வக்ஃபு சொத்துக்களும் அடக்கம். சரிங்களா? இல்ல இப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த வழக்குகள் எண்ணிக்கை இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுன்றாங்க. சார் சரி, எத்தனையோ தனிநபர், நீங்க தனிநபர் சொத்துக்களுக்கான வழக்குகளை எடுங்க. எத்தனையோ அண்ணன் தம்பிக்குள்ளேயும் அக்கா தங்கச்சிக்குள்ள சொத்துக்கள் வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணன் தம்பிக்கு சொந்தமா இருக்கும், அண்ணன் மட்டும் வித்துட்டு போயிடுவாரு. வாங்கினவனுக்கும் இந்த பங்காளிகளுக்கும், வித்த உரிமை இருந்த பங்காளிகளுக்கும் சண்டை இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருக்க அந்த கேஸ்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நிறுவனங்கள் சொத்துல வந்து கேஸ் இருக்கு. அந்த வழக்கெல்லாம் 90%, வக்கு வழக்கு 10%. நீங்க இதை மட்டும் பூதாகரமா காட்டுறீங்க. இல்ல, இப்போ வக்பு வழக்கு வந்து 21,618. சார் நான் கேக்குறது ரொம்ப விஷயம். உங்க வீட்டுல 3 பேர் குடியிருக்கீங்க. உங்க வீட்டுல உங்க பிளாட், ஒரு பிளாட் 10 பிளாட், எத்தனை பிளாட்? 10 பிளாட். உங்க வீட்டுல 10 வீடு தான் இருக்கு. 7 வீட்டுல ஒவ்வொருத்தர் தான் குடியிருக்கிறாங்க. உங்க வீட்டுல 3 பேர் குடியிருக்கிறீங்க. பிளாட்ல இருக்க 10 பேருக்கும் சளி பிடிக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? அதிஷா வீட்டுலதான் சளி பிடிக்குது, அங்கதான் 3 பேருக்கு பிடிச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த பிளாட்டுக்கும் சளி பிடிச்சிருக்கு, 10 பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல அதிஷா வீட்டுலதான் அதிகம், அதிஷா வீட்டுலதான் 3 பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எங்க போய் முட்டிக்கிறது? ஓகே. இல்ல, இப்ப இவ்வளவு வழக்கு இருக்குன்னா இதெல்லாம் சரி பண்ணணும்னா இந்த அடிப்படையான சிக்கல் எல்லாம் தீர்க்கணும். சரி பண்றதுக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, கிரிமினல் லா இருக்கு, சிவில் லா இருக்கு, எல்லா லாவும் தான் அடிப்படையில இருக்கு. வக்ஃபுல்லா இருக்கு. அந்த லாவை வச்சுதானே சரிக்கிறீங்க. அப்புறம் என்ன தனியா ஒரு லா? அதானே நான் கேட்கிறோம். எந்த லாவும் இல்லாம தானே திருச்சேரியை சரி பண்ணோம். இவங்க இப்ப இதெல்லாம் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரேன்னாங்கல்ல, இந்த அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் இல்லாம தானே திருச்சேரி சரியாச்சு. அப்புறம் எதுக்கு இது? இப்போ அம்பானி விட்ட காப்பாத்துறத தவிர வேற என்ன நோக்கத்துக்கு இது இருக்கு? நீங்க சொல்றீங்க அவங்க வந்து ஒரு 3 வரி சொல்றாங்க. வரியா நான் அந்த கண்டென்ட் சொல்றேன். வக்பு வாரியம் எந்த ஒரு நிலத்தையும் தாங்களாகவே விசாரித்து வக்பு நிலமா அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடிய அந்த அதிகாரம் கொண்டதா இருக்கு. இது வந்து தாங்களாகவே விசாரிக்க முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வக்ஃபு நிலம்னு சொல்லி யாராவது ஆக்குபை பண்ணி இருந்திருக்காங்கன்னா முதல்ல வக்ஃபுக்கு சொல்லணும், இந்த மாதிரி உங்க நிலம் எனக்கு தெரிஞ்சு, ஆனா இதுல யாரோ ஆக்குபை பண்ணிருக்க மாதிரி இருக்கு, போய் பாருங்கன்னு. அப்படி உண்மையிலே ஆக்குபேஷன் இருந்தா வக்ஃபோர்டுக்கு நோட்டீஸ் அனுப்புற அதிகாரம் இருக்கு. உங்க வீட்டையுமே யாராவது ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நிலம் வாங்கி வச்சிருக்கீங்க புதுக்கோட்டையில, நான் ஒரு கொட்டாயை போட்டேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நோட்டீஸ் அனுப்புற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. என்ன, அதிசாங்கிற தனிநபருக்கு இருக்கு. அது மாதிரி வக்ஃபு வந்து அவங்க நிலமான்னு தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டீஸ் விடும். நோட்டீஸ் விட்டதுக்கு அப்புறம் ட்ரிபியூனல்னு ஒண்ணு இருக்கு, வக்ஃபு ட்ரிபியூனல்னு ஒண்ணு இருக்கு. அதுல வழக்கு தொடுக்கப்படும். இந்த ட்ரிபியூனல் தான் அவங்க என்ன சொல்றாங்க, வக்ஃபே விசாரிக்கும். வக்ஃபெல்லாம் விசாரிக்க முடியாது, ட்ரிபியூனல் தான் விசாரிக்கும். வக்ஃபு ட்ரிபியூனல் தான் விசாரிக்கும். ட்ரிபியூனல்ங்கிறது கோர்ட், அது வந்து ஒரு சட்ட அமைப்பு. இப்போ அந்த ட்ரிபியூனலுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்டே இதை வந்து விசாரிக்கும்ன்றது தானே இப்ப மாத்துறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நீங்க முதல்ல இந்த பேட்டியின் ஆரம்பத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒண்ணு சொன்னீங்க. அரசாங்க இடமே நிறைய வந்து வக்ஃபுன்னு சொல்றாங்க, எங்க நிலங்களே வந்து இதை தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு. அப்போ அரசாங்கத்தோட ஹெட்டா இருக்கிற ஒரு கலெக்டர் தான் அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்றாரு. ஒரு பிரச்சனை, இந்த இடம் அரசு அலுவலகங்கள் இருக்கு. நாங்க சொல்றோம் இது மன்னர் மானியத்துல வந்து யாரோ ஒரு சுல்தானோ இல்ல யாரோ தானம் கொடுத்து பள்ளிவாசலுக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம். மெட்ராஸ்ல அப்படி நிறைய ஆபீஸ் இருக்கு. ஆற்காடு நவாப் கொடுத்த ஆபீஸ்ல தான் பழைய கலெக்டர் ஆபீஸே இருக்கு. என்ன, ஆற்காடு நவாப் பெரிய பள்ளிவாசலுக்கு கொடுத்த இடம் டாக்குமெண்டேஷன்ல கரெக்டா இருக்கு. அதுல அப்போ ஒரு ஆபீஸ் இருந்தது, நவாபோட ஆபீஸ் இருந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் அது அரசாங்க ஆபீஸா மாறி போயிடுச்சு. வக்ஃபுல என்ன சொல்றாங்க, அரசாங்க ஆபீஸ் நல்லா வச்சுக்க சாமி, ஆனா டைட்டில் டீடு எங்களோடதுன்னு சொல்றாங்க. இல்ல நாங்க இருந்துட்டோம் அதனால எங்க விட்டுன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப கலெக்டர் வந்து விசாரிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்ப பிரச்சனையே கலெக்டருக்கும் வக்ஃபுக்கும் தான். கலெக்டரே விசாரிப்பாரு அப்படின்னா
ஒரு சொத்து நல்லா கேட்டுங்க, உங்களுக்கும் அதிஷாவுக்கும் அப்துல்லாவுக்கும் ஒரு சொத்துல பிரச்சனை. இப்ப இதை யார் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும்? யார் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும்? மூன்றாம் நபர். நீங்க நீதிமன்றமே விடுங்க, மூன்றாம் நபருக்கு வாங்க. சரி, இல்ல நீங்க அதிஷா சொல்றீங்க, இல்ல நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை, நான் தான் விசாரிச்சேன், நான் தான் தீர்ப்பு சொல்லுவேன்னா என்ன? இது இயற்கையான நீதியா அநீதியா? கரெக்ட், அநீதி தான். அததான் நாங்க சொல்றோம், விசாரிக்க கூடாதுன்னு சொல்றோம். கவர்மெண்ட் விசாரிக்க கூடாது. கவர்மெண்ட்டுக்குமே இங்க ஏகப்பட்ட டிஸ்பியூட் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வக்ஃபு நிலையங்கள்ல நிறைய டிஸ்பியூட்டே கவர்மெண்ட் கூட தான், தனிநபர்களோட வக்ஃபுக்கும் கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய டிஸ்பியூட். என்ன? சரி சரி, அதனாலதான் கூடாதுன்னு சொல்றோம். அம்பானி வீட்டை காப்பாத்துறது ஒரு நோக்கம் இவங்களுக்கு, இன்னொன்னு இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு டைட்டில் டீட் இருக்கிறது இன்னொரு நோக்கம். புரியுது. இன்னொன்னு அவங்க சொல்றது என்னன்னா, வக்ஃபு நிலங்கள்ல இந்த இதை நிர்வகிக்கிற அந்த இதுல பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்க வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. குறிப்பா வந்து அவங்க 2-3 பேர் சொல்றாங்க. போரா, ஆகாகானி, இந்த மாதிரி சில பிரிவுகள் இருக்கு. உட்பிரிவுகள், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா உட்பிரிவுகள், அதாவது இருக்காங்க. இல்ல இப்பவுமே ரெப்ரசன்டேஷன் இல்ல. இருக்கு போய் நீங்க போய் எடுத்து பாருங்க, கூகுள் பண்ணீங்கன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல, இவ்வளவு நவீன காலத்துல இவ்வளவு கூகுள் ஏங்க, நீங்க 1500 வருஷமா பொய்ய சொல்லி அதிகாரத்தை கையில வச்சிருந்தீங்க. அப்ப என் தாத்தா படிக்கல, ஒரு அளவும் தெரியாது, நீங்க பொய்ய சொன்னீங்க, நம்பணும். இன்னைக்கு கூகுள் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும். இன்னுமே நீங்க உங்க பழக்கத்தை மாத்திக்கலன்னா எப்படி? நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்க சொல்லுங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அதிஷா, அவங்க சொன்னதை கேள்வி கேக்குறீங்க, நீங்க நம்புறீங்கன்னு நான் சொல்லல. இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் சொல்றேன், போய் கூகுள் பண்ணுங்க. ஒரு வக்ஃபுல 11 பேர் மெம்பர் காட்டும். இப்ப இவங்க திருத்திருக்காங்க. இப்ப அதுல நான் முஸ்லீம் எல்லாம் கொண்டாந்துருக்காங்க. நான் சொல்றது பழசு. அதுல டிஃபால்ட்டா ஒரு மெம்பர் போரா முஸ்லீம் ஒருத்தர் வந்து அதுல மெம்பரா இருந்தே ஆகணும். வக்ஃப் போர்டுல ஒரு மெம்பர் இருந்தாகணும். அப்புறம் எப்படி நீங்க ரெப்ரசன்டேஷன் இல்லன்னு சொல்றீங்க? அது கம்மியா இருக்குன்றாங்க அவங்க. எது? இப்ப வந்து அவங்க அதை வந்து கன்ஃபார்மா இப்ப வந்து அது கம்மியா இருக்கு. இந்த இப்ப மாற்றுனதுல 5 பேர், இப்ப மாற்றுனதுல 5 பேர்னு கொடுத்திருக்காங்களா? அப்போ சரி, இப்ப மாற்றுனதுல எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? அப்புறம் 2 பேர் என்ன கொடுத்திருக்காங்க? அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது இருக்கணும்ல. இல்ல, 11 பேர்ல 2 எம்எல்ஏ கொடுக்குறாங்க, இஸ்லாமிய எம்எல்ஏ. ஆமா, அந்த 2 எம்எல்ஏல ஒருத்தர் போராவா கூட இருக்கலாம். 2 இஸ்லாமிய எம்பி சொல்றாங்க, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் போராவா கூட இருக்கலாம். ஆமா, 10க்கு போரானே ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க எப்படி சொல்றீங்க கம்மின்னு? போரா முஸ்லீம் எம்எல்ஏ இருந்தாருன்னா ரெண்டு போரா முஸ்லீம் எம்எல்ஏ இருந்து ஒரு போரா இருந்த இடத்துல 3 பேர் இருந்திருக்காங்களே. இத ஏன் அவங்க இந்த பாயிண்ட சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் இவங்க யாராவது சொன்னாங்களா? சம்பந்தப்பட்டவங்க சொன்னாங்களா இப்படி இருக்குங்க, இப்படி மாத்தி கொடுங்கன்னு யாராவது போய் அவங்க கிட்ட கேட்டாங்களா? அதாவது நல்லவங்களுக்கு, அதாவது என்னன்னா அவங்களுக்காகவும் நாங்க போறோம். அவங்க யாராவது, அதாவது நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதாங்கிறது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, பிஜேபிக்கு நல்லா பொருந்தும். அதுவும் பர்டிகுலர்லி இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்யறேன், நீ பண்ற எல்லாமே கெட்டதுதான். என்ன, இதுக்கு வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைம்பாங்கல்ல, அது மாதிரி நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். நீ வந்து நல்லது செய்யற, இத வந்து நானும் ஊரு நம்பணும்னா இது எப்படி? எனக்கு என்னன்னா, இப்ப இது மட்டும் இல்ல, அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து நாங்க வந்து சரியான பங்களிப்பு இதுல வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து இதை நிர்வகிக்கிறதுல அவங்களுடைய அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல அதை வேணா, அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். என்ன, பெண்களுக்கு வேணும்னு சொல்றதை வந்து நான் ஒரு வகையில ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் பெருமையோடு சொல்வேன், அண்ணா பெரியார் பக்குவப்படுத்திய இந்த மண்ணில், அண்ணாவும் தலைவர் கலைஞரும் கட்டி காத்த மண்ணில், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காப்பாத்துகின்ற இந்த மண்ணில் இப்ப இருக்கிற போர்டுல 2 பேர் பெண்கள், 2 பெண்கள் இப்ப இருக்காங்க. ஒன்னு ஆயிஷா மரியம்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஐஏஎஸ் ரெப்ரசன்டேஷன்ல ஆயிஷா மரியம் ஐஏஎஸ் ஒரு ரெப்ரசன்டேஷன், ஃபாத்திமா முசாஃபர் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான பிரதிநிதித்துவத்துல ஒரு ஆம்பளைய கூட போட்டிருந்திருக்கலாம். ஆனா ஃபாத்திமா முசாஃபர், அதாவது முஸ்லீம் லீக் கூட தலைவராக இருந்த அப்துல் சமத் அவர்களின் மகள் அருமையக்கா ஃபாத்திமா முசாஃபர், இப்ப இல்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 2 பெண்கள் வந்து டிஃபால்ட்டா இருப்பாங்க பொது கோட்டால. பொது கோட்டால. அதனால தமிழ்நாட்டுல அதான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல நாங்க பண்ணி வச்சிருந்ததை இன்னைக்கு சட்டப்பூர்வமா பண்ணிருக்கீங்க, அதை நான் வரவேற்கிறேன். என்ன, மத்தபடி தமிழ்நாட்டுல எப்படி வக்ஃப் அதே மாதிரி கேளுங்க. அதான் சொல்றேன், நான் நல்லதுன்னு சொல்றேன் சாமி, நான் எல்லாத்தையுமே எதுக்குலையே. கரெக்ட். என்ன, நீங்க சட்டப்படி இல்லாத போதும் தமிழ்நாட்டில் தார்மீகப்படி நாங்க அதை செஞ்சிருந்தோம், அதை நீங்க சட்டப்படியா பண்ணிருக்கீங்க, அதை நான் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டுல எப்படி வக்ஃப் அமைப்பு இருந்துச்சு அது மாதிரி இந்தியா ஃபுல்லா நடத்திட்டு போங்க, அதான் நானும் சொல்றேன். கரெக்ட். அதே மாதிரி தான் இப்ப நான் முஸ்லீம் மெம்பர் இருந்தா அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன்னா இப்ப ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நானே சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன். இப்ப நாளைக்கே என்ன வந்து புதுக்கோட்டை கோவில்கள்ல திருக்கோவில்கள்ல அரங்காவலரா என்னை போட்டாங்கன்னா நான் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்கோங்க, ஏன்
6 கால பூஜை ஏதோ சொல்றாங்க, எனக்கு சத்தியமா தெரியாது. அது எந்தெந்த நேரத்துல அந்த பூஜைன்றது எனக்கு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்கிறது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவுல சரி. எனக்கு 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 வேகா தெரிஞ்சது சூடம் ஏத்துவாங்க, குங்குமம், விபூதி, தேங்காய் உடைப்பாங்க. தேங்காய் உடைப்பாங்க, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி பூஜைக்குன்னு நிறைய பொருட்கள் இருக்கலாம். அப்ப அந்த கோவில்ல என்னென்ன வாங்குறாங்க எனக்கு தெரியாது. இல்ல ஒருத்தர் ஒரே நான் சொல்லிடுறேன் மட்டும் நான் பண்றேன். ஒரு இல்ல அதிஷா, நான் சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கேளுங்க. நான் ஏன் மறுக்கிறேங்கிற காரணத்தை சொல்றேன். அப்ப நான் நிர்வாகத்துல வந்து உட்கார்றேன். எனக்கு என்ன பொருட்கள் பூஜைக்கு தேவை, என்ன பொருட்கள் கோவில நிர்வாகம் பண்றதுக்கு தேவைன்னு அறிவே எனக்கு கிடையாது. அவங்க தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கி ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பில்லு போட்டாங்கன்னா அதை சரி தப்புன்னு சொல்ல கூட எனக்கு தெரியாது. அப்ப கோவில் பணம் வந்து அந்த இடத்துல வேஸ்டா போகும். அப்ப தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அங்க உட்காரணும். அந்த அடிப்படையில எனக்கு கொடுத்தா நான் மறுத்துட்டு போயிடுவேன். சரிங்களா? அந்த அடிப்படையில தான் இப்போ சொல்றேன், எதுக்குன்னு கேட்கிறேன். இத பெரும்பாலான இந்து சகோதரர்களே ஏத்துக்கலையே. இவங்க தேவையில்லாம உள்ள வந்து சொத்த ஆட்டையை போடுறதுக்கு தான் உள்ள திணிக்கிறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுதே. இல்ல 2 இந்து சகோதரர்கள் மட்டும் இல்ல, 2 இஸ்லாமிய எம்பிக்கள் இருந்தது இல்லையா? முதல்ல நான் சொன்னேன்ல, போரா முஸ்லிம்ஸ் எல்லாம் இருந்தாங்க, போரா முஸ்லீம் எம்எல்ஏ இருந்தாங்கன்னு. அந்த 2 இஸ்லாமிய எம்எல்ஏக்கள்ங்கிறதுல இஸ்லாமியங்கிற வார்த்தையை அடிச்சிட்டாங்க புது இதுல. இப்ப வந்து 2 எம்எல்ஏக்கள், 2 இஸ்லாமிய எம்பிக்கள், 2 இஸ்லாமிய எம்பிக்கள் இஸ்லாமியங்கிற வார்த்தையை அடிச்சிட்டாங்க. 2 இஸ்லாமிய எம்பிக்கள். அதுக்கப்புறம் 2 நான் முஸ்லீம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்னு 2 பெண்கள்னு சொன்னீங்கல்ல, நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன்ல, அதுலயும் கொடுமை இஸ்லாமிய பெண்கள்னு அவங்க போடல, வெறும் பெண்கள்னு போட்டிருக்காங்க. அப்ப 11 பேர்ல 8 பேர் ஹிந்து வந்து உட்கார்ந்துட்டு, 8 ஹிந்து இல்ல, நான் ஹிந்துன்னு சொல்ல மாட்டேன், 8 சங்கி வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன ஒரு பள்ளிவாசல நீங்களா வந்து உட்கார போறீங்க அதிஷா? நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா நல்லா நடத்துவீங்களே, என்னை விட நல்லா நடத்துவீங்கன்னு சந்தோஷமா உங்ககிட்ட கொடுப்பேனே. 8 சங்கில வந்து உட்கார போறான். 8 ஹிந்து உட்கார போறது இல்ல, 8 சங்கி வந்து உட்கார்ந்துட்டு 11 பேர் இருக்க போர்டுல ஒரு போர்டுல ஒரு தீர்மானம் போட்டு இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து இது. இது ஒரு பெரிய அநீதியா இருக்குல்ல. அப்புறம் இது வந்து ஒரு உண்மையாவே நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து யாருமே சொல்லல. அதாவது இவங்க வந்து எம்எல்ஏல அந்த இஸ்லாமிக் எம்எல்ஏ அப்படிங்கறத இஸ்லாம தூக்குறது, இஸ்லாமிய விமன் 2 பெண்கள் கொடுத்தாங்க, இது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றீங்களா? இஸ்லாமிய பெண்கள் எழுதி வச்சிருக்காங்களா? ஆமா, 2 பெண்கள் தானே எழுதியிருக்காங்க. இஸ்லாமிய பெண்களா இருந்தா நான் வரவேற்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப அந்த மாதிரி மாற்றங்கள் மட்டும் கொண்டு வந்தா ஓகேவா? என்ன மாதிரி மாற்றங்கள்? இஸ்லாமிய பெண்கள் நீங்க சொல்றது இஸ்லாமிய எம்எல்ஏ, இஸ்லாமிய எம்பி ஆல்ரெடி இருக்கு. பெண்கள்னு போட்டப்ப அதுல இஸ்லாமியன் இருந்தா உண்மையிலே நான் வரவேற்கிறேன். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எனக்கு அதை தவிர அதுல வந்து எதுவுமே சரியில்லைங்க. அவங்க கொண்டாடுறதுல அந்த பெண்களுங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா இஸ்லாமிய பெண்கள், பெண்கள்னு கொண்டு வந்திருக்க இஸ்லாமிய பெண்கள், அந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை தாண்டி வேற எதுலையுமே அதுல வந்து குப்பையில் தூக்கி போட வேண்டிய ஒண்ணு. அப்படியா? என்னன்னா இன்னொன்னு அவங்க ஒரு வித்தியாசமா ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. என்னன்னா, இப்போ ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு ஹிந்து, என்னோட நிலத்தை வந்து வக்பு வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்னால் சட்ட போராட்டம் என்னால் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு ஏழை, என்னால் ஒரு வக்கீலை வச்சு என்னால் அப்போது எனக்கு வந்து சட்ட உதவி வந்து கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயம். சட்ட இல்லைங்க, சட்ட உதவி மையம் ஆல்ரெடி அரசாங்க சார்பிலே இருக்கு. நீங்க வந்து ஒரு வழக்கினால் தண்டிக்கப்பட்டவராக இருந்தாலும் முதல் ஜட்ஜ் வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்க யாரும் வழக்கறிஞர் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னப்ப ஐயா என்கிட்ட இல்ல, அதுக்கான வசதி இல்லைன்னு சொன்னா கோர்ட்டே கொடுக்கும். என்ன இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குங்க. அதான் சொல்றேன், 1500 வருஷமா சொன்ன பொய்ய இன்னுமா சொல்லிட்டு இருப்பீங்க, திருந்தவே மாட்டீங்களா நீங்க? என் தாத்தா நம்புனாங்கிறதுக்காக நானும் நம்பணும்னு நினைக்கிறேன். படிச்சுட்டோம்டா இன்னுமா எங்க கிட்ட கதை விடுவீங்க? நீங்க மட்டும் படிச்ச காலத்துல 1008 கதையை விட்டுட்டு இருந்தீங்க. கரெக்ட். நாங்களும் படிச்சுட்டோங்கிறத நம்பவே மாட்டேன்றாங்களே. கரெக்ட். இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கு. இது ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கு. என்னன்னா, மத்திய வக்பு கவுன்சில், மாநில வக்பு கவுன்சில்ல பங்குதாரர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறாங்க. பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சார் பங்குதாரர்லாம் இல்ல, இதோட சோல் ப்ரொப்ரைட்டர் காடு தான். நீங்க வக்ஃபு பண்ணிட்டீங்கன்னாலே என்ன, வக்ஃபுங்கிறது இறைவனின் பேரால் அடிக்கக்கூடிய கொடை. அதுக்கப்புறம் அது இறைவனோட சொத்தாயிருது. என்ன, அதுக்கப்புறம் எங்க இருந்து வந்தாங்க பங்குதாரர் கொடுக்கறது தானே? ஆமா, அது எங்க இருந்து வந்தாங்க பங்குதாரர்? இல்ல இப்போ எங்க இருந்து வந்தாங்க சொல்றாங்கல்ல. ஏங்க இதென்ன பிசினஸ், இதென்ன பிசினஸ் என்டிட்டியாங்க பங்குதாரர் வரதுக்கு? ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க நன்கொடையா கொடுத்துட்டீங்கன்னா அதுல எதுவும் இருக்காது. பட் இப்போ வாரிசுகள் வந்து அதை நிர்வகிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வச்சிருக்காங்கல்ல. ஆமா, ஒரு அதுலதான் அவங்க சொல்றாங்க அந்த பங்குதார் அவங்களதான் பங்குதாரர்ன்றாங்க. இந்த பங்குதாரர்ங்கிற வார்த்தையே தப்பு. அதை தானே சொல்றோம். நீங்க ஒன்ஸ் காட் கொடுத்து இட்ஸ் a property of God, he is a sole proprietor of the property. அந்த வார்த்தையே தப்புன்னு தான் நாங்களும் சொல்றோம்.
பட் அது ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் குடுத்தா அது முறையா நிர்வகிக்கப்படுறத வந்து அவங்க முத்தவள்ளிஸ் வராங்களே, முத்தவள்ளி ஒருத்தர் உள்ள வராங்களே, அவங்க யாரு? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தானே. ஓகே, ஓகே. 11 பேர்ல முத்தவள்ளின்னு ஒருத்தரை போடுறீங்கல்ல, ஆமா. அவங்க அவங்க பெரும்பாலும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தானே. ஓகே, ஓகே. திரும்பவும் சொல்றேன், 1100 வருஷமா சொல்ற பொய்ய சொல்லாத. கூகுள் காலம், காலத்துல இருந்து இருக்கக்கூடிய வக்பு வாரியம் தானே. முகலாயர் காலம் 300 அப்போ 400 அதை வந்து வருஷம் மாடர்னைஸ் பண்ணணும்ன்றான். அவன் என்ன சொல்றான், நீ 1500 மாடர்னைஸ் பண்ணதான் வக்ஃபு வாரியமும் இந்து அறநிலையத்துறையும். சரிங்களா? ஒரு காலத்துல இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த பள்ளிவாசல்களுக்கு கீழே தான் இருந்துச்சு, ஒரு பொது அமைப்பா இல்லவே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்துக்களுக்கு இந்து அறநிலையத்துறை, இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய வக்ஃபு. இன்னொன்னு சொல்றேன், அந்த மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் திஷா, இது நான் உங்ககிட்ட இடையில சொல்ல விட்டுட்டேன், நல்ல வேளை நினைவு வந்தது. மூன்றாவது பெரிய அமைப்பா வந்து 8 லட்சம் ஏக்கர் வச்சுட்டு இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு சொல்லி கிரண் ரிஜிஜு சொன்னார் இல்லையா, அமித்ஷா சொன்னாங்க இல்லையா. இந்து என்டோன்மெண்ட் போர்டுங்கிறது பெரும்பாலும் தென்னிந்தியால தான் இருக்கு, வட இந்தியால கிடையாது. இந்து அறநிலையத்துறை, அரசாங்கத்தின் கீழே இந்து அறநிலையத்துறைங்கிறது தென்னிந்தியால தான் இருக்கு. ஏன் தென்னிந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தென்னிந்தியாங்கிறது முன்னால மெட்ராஸ் மாகாணமா நீதி கட்சி ஆட்சி பண்ணுச்சு. 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தப்ப பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகால ஒரு பகுதி, கர்நாடகால பெரும்பாலான பகுதி, கேரளால ஒரு பாதி கேரளா, இது முழு ஆந்திரா, ஹைதராபாத் சமஸ்தானம் தவிர்த்த ஆந்திரா, புதுக்கோட்டை சமஸ்தானம் தவிர்த்த தமிழ்நாடு, இது எல்லாமே சென்னை மாகாணத்துக்கு கீழே இருந்தது. அப்போ என்ன பண்றாங்க, நீதி கட்சி வந்து இந்து அறநிலையத்துறையை கொண்டு வராங்க. என்ன சொல்லி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள், தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆகட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகட்டும், ஆந்திரால இருந்த திருப்பதி கோயில், மற்ற கோயில்கள், இது எல்லாமே அரசர்கள் வந்து கஜானா பணத்தை எடுத்து கட்டின கோயில் தான் இது எல்லாமே. அப்ப இது மக்கள் சொத்து, இதை மக்கள் தான் நிர்வகிக்கணும். ராஜா போயிட்டாரு, அரசாங்கம் வந்துருச்சு, அப்ப இந்த அரசாங்கம் தான் நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி இந்து என்டோன்மெண்ட் போர்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்தாங்க. வட இந்தியால இல்ல. அதே மாதிரி வக்ஃபோர்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசல், அதை வந்து ஆற்காடு நவாப் கொடுத்தாரு. புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய தெற்கரண்டாம் இதுல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இடம், அதே மாதிரி ஈத்கான்னு சொல்லக்கூடிய தொழுகை மைதானம், இதெல்லாம் எங்க தொண்டமான் ராஜா கொடுத்தாங்க. நாகூர் தர்காவுக்கு லேண்ட்ஸ் இந்த மாதிரி சோழ ராஜாக்கள்ல இருந்து நாயக்க மன்னர் வரைக்கும் கொடுத்தது இருக்கு. சோ இப்ப மன்னர்கள் கொடுத்ததும் இருக்கு. அப்படிங்கிறது இதுக்கு வக்ஃபோர்டு வந்து ஒண்ணு உருவாது, வக்ஃபோர்டு தான் அதை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா வந்து வக்ஃபோர்டு உருவாகுது. இங்க தமிழ்நாடு மாடல்ல எடுத்து இந்தியா ஃபுல்லா வக்ஃபோர்டு உருவாயிருது. 1947க்கு பிறகு உருவான கோவில்கள், நம்முடைய தவத்திரு மேல்மருவத்தூர் அடிகளார் அவங்க கூட ஒரு கோயிலை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை இந்து அறநிலையத்துறை எடுத்துக்கல. 47க்கு முன்னாடி மன்னர் உருவாக்குனதை மட்டும்தான் அறநிலையத்துறைக்கு கீழே போச்சு. ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தளவுல 1947க்கு அப்புறமும் வக்ஃபு பண்ணிட்டாங்கன்னா அதை வக்ஃபோர்ட்ல சேர்த்துறாங்க. எந்த ஒரு தனிநபரின் நிர்வாகத்தின் கீழும் ஒரு பள்ளிவாசலோ தர்காவோ மற்ற வக்ஃபு சொத்துக்களோ இல்லை. அதை வந்து அந்த ஒரு ஒழுங்க வந்து இஸ்லாமியர்கள் இன்னைக்கும் கடைபிடிக்கிறாங்க. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தென்னிந்தியால ஹிந்து அறநிலையத்துறை இருக்குல்ல, தமிழ்நாட்டுல ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா இருக்குல்ல, இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கு. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாலையும் இஸ்லாமியர்களுக்கு 8 லட்சம் ஏக்கர் தான் இருக்கு. ஆனால் மத்திய வக்ஃபு அமைப்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால, சென்ட்ரலைஸ்டா வக்ஃபு அமைப்பு இருக்கிறதுனால, டிஜிட்டலைஸ் பண்ணல, இது சொத்து எங்க இருக்குன்னு தெரியல, அதனாலதான் கொண்டு வரோம்னு கிரண் ரிஜிஜு சொல்றாரு. இப்ப மட்டும் எப்படி 8.5 லட்சம் ஏக்கர்னு தெரிஞ்சு டிஜிட்டலைஸ் பண்ணாம? சரியா? அதனாலதான் சொல்றேன், பொய் சொல்லாத. என்ன மீண்டும் மீண்டும் சொல்றேன், பொய் சொல்லாத. 8.5 லட்சம் ஏக்கர் இதை டிஜிட்டலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சதுனாலதான் 8.5 லட்சம் ஏக்கர் சென்ட்ரலைஸ்டா இருக்கிறதுனால இவங்க சொல்றாங்க. ஆனால் ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டு சென்ட்ரலைஸ்டா இல்ல, அந்தந்த மாநிலத்துல மட்டுமே இருக்கிறதுனால அவங்க அதை சொல்லல. ஆனால் தென்னிந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஏக்கருக்கு மேல இருக்கு. ஒட்டுமொத்தமா வக்ஃபுக்கு இருக்க லேண்டை விட ஜாஸ்தி தென்னிந்தியால மட்டுமே இருக்கு. இந்தியா ஃபுல்லா கணக்கு பண்ணா அது 30-40 லட்சம் ஏக்கருக்கு மேல போயிடும். அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இஸ்லாமியர்கள் வந்து வக்ஃபுக்கு கொடுத்துறாங்க, வக்ஃபுக்கு வந்து அந்த சொத்துக்களை வந்து கொடுத்துறாங்க. கிறிஸ்துவர்களை பொறுத்தளவுல அன்றைக்கு வெள்ளைக்காரங்க அரசாங்க கஜானால இருந்து எடுத்து ஒரே ஒரு சர்ச்சு கூட கட்டல. அதனால அவங்களுக்கு அரசாங்க ரீதியா ஒரு அமைப்பு இல்ல, அவங்களே நிர்வாகம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இப்ப இப்படி இருக்கிறப்போ, ஆல்ரெடி இது ஒரு அரசாங்க அமைப்பு, அதுக்கு சட்டம் இருந்துச்சு, சரியாக நடக்கு. டிஸ்பியூட் இருக்குன்னா இருக்கிற லாவை வச்சே சரி பண்ணி இருக்க முடியும் அப்படிங்கறத திருச்சேர விஷயத்துல காட்டிட்டோம். இது தேவையில்லை, இது வந்து ஒரு சில தனிநபர்களுக்காகவும். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஃபேக்டரி கொண்டு வரணும் போகணும்னா, இப்போ விளைநிலங்களை போய் எடுக்க போனா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. விவசாய போராட்டம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ வக்ஃபு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 500 ஏக்கரே 1000 ஏக்கரே அவங்க அசால்ட்டா எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன்,
ஒரு அம்பானிக்கோ அதானிக்கோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இவங்க மாற்றிய சட்டத்தின் மூலமாக இதெல்லாம் தான் காரணம், இதெல்லாம் தான் உள்நோக்கம். இப்போ இதுல நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், ரொம்ப அநீதியா இருந்தது. ஆடிட்டிங் பவர் இருக்குல்ல, இது வந்து இது இத்தனை நாள் மாநில அரசு கிட்ட தான் இருந்திருக்கு. இப்போ வந்து அதை சிஏஜி கிட்ட கொண்டு போய் அவங்க கொடுத்துருக்காங்க. இது அதை விட கொடுமை. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஆடிட்டிங்லாம் இல்ல, எதுவுமே இல்ல, அதனால இதை பண்றோம். நாங்க ஆல்ரெடி ஆடிட்டிங் இருக்கு. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆடிட்டிங்கே இருக்கு. வக்ஃபுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆடிட்டிங், ஒவ்வொரு பள்ளிவாசலோட வருமானங்களையும் கணக்கிட்டு அதுக்கு ஆடிட்டிங், தர்காக்களுக்கு எல்லாத்துக்கும் ஆடிட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரலைஸ்டு ஆடிட்டிங் இருக்கு. இந்த நிர்வாக செலவு போல மிச்ச பணம் இருந்தா அதை நாங்க அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கணும், அரசாங்க கஜானாவுக்கு அனுப்பி வைக்கணும். என்ன இந்து என்டோன்மெண்ட் போர்டு மாதிரியே இந்த காசும் அரசாங்கத்துக்கு போறதுக்கு ஆடிட்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப இது இல்லைன்னு சொல்லி சிஏஜிக்கு கீழே கொண்டு வரேன்றாங்க. சிஏஜி ஆடிட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன 1,76,000 கோடின்னு ஒரு கதை விட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆன அந்த வினோத் ராய் சொல்றாரு, அப்படி ஒரு அமௌண்ட்டை சொன்னாதான் அதிர்ச்சியா இருக்குங்கிறதுக்காக நான் அமௌண்ட்டை சொன்னேன்றாரு. இந்த லட்சணத்துல தான் சிஏஜி ஆடிட் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்ப இதோட நோக்கம் தான் என்ன? அப்போ ஏன் வந்து இதை மத்திய அரசுக்கு அவங்க கொண்டு போறாங்க? நோக்கம் பிரைமரி நோக்கம் அம்பானி வீட்டை காப்பாற்றணும் ஒண்ணு. செகண்டரி நோக்கம் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கார்பரேட்டுக்கு எடுத்து கொடுக்கணும். மூன்றாவது இஸ்லாமியர்களோட பொருளாதார பலத்தை, அதுதான் அவங்களுக்கு முதுகெலும்பா இருக்கு, அதை உடைக்கணும். அவ்வளவுதான் நோக்கம். புரியுது புரியுது புரியுது. இன்னொன்னு, அடுத்தது இந்த 5 இயர்ஸ் மினிமம் இருக்கணும்ன்றாங்க தானம் கொடுக்கறதுக்கு. முன்னாடி வந்து எல்லாருமே தானம் கொடுக்கற மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு. இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க? ஆமா, இப்ப என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய 5 வருஷமா நீங்க இறை நம்பிக்கையுடைய இஸ்லாமியர்னு நிரூபிச்சாதான் தானம் கொடுக்க முடியும்னா, நான் இறை நம்பிக்கை உடையவன் யாருக்கு? இறைவன்ட்ட தான் நிரூபிக்கணும். மனுஷன் எப்படி நிரூபிக்க முடியும்? என்ன, நான் இறை நம்பிக்கை உடையவனான்னு நான் யார்கிட்ட நிரூபிக்கணும்? இறைவன்ட்ட தான் நிரூபிக்கணும். ஒவ்வொரு மதத்துக்கும் சில கோட்பாடு. அது என்ன கணக்கு? எனக்கு அது புரியல. ஃபர்ஸ்ட் இந்த 5 வருஷத்துக்கான கணக்கு என்ன? அதுதான், அது யாருக்குமே புரியல. எனக்கு இந்த ஒட்டுமொத்த சட்டமே புரியல, நீங்க 5 வருஷம் புரியலன்றீங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது ஹரிஷா? நினைக்கிறேன் இவங்க வந்து நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் யாரும் தானம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுல அது ஒரு கிளாஸே போட்டாங்க. நீ நான் முஸ்லீம் கொடுக்க முடியாது, அது ஆல்ரெடி தனி கிளாஸ் போட்டாங்க. ஆமா ஆமா, இஸ்லாமியருக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அதுவும் குறைஞ்ச வருஷம் 5 வருஷம் இஸ்லாமியரா இருக்கணும். அதெல்லாம் ஆல்ரெடி போட்டாங்க. ஆமா, நீங்க நினைக்கிறதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வக்ஃப் பை யூசர்னு ஒண்ணு இருந்தது. அததான் சொல்றாங்க, இவங்க கிட்ட டைட்டில் டீடு இல்லாததெல்லாம் இவங்க வந்து வக்ஃபுன்னு சொல்றாங்க அப்படின்னு. இந்த கிளாரிட்டி நான் கொடுத்துறேன். இப்ப தாஜ்மஹால் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, ஷாஜகான் எழுதி வச்சதுக்கு ரெக்கார்டு இல்ல. என்ன ரெக்கார்டு இல்ல, ஆனா மும்தாஜ் அடக்கம் மட்டும் பண்ணல. அதுக்குள்ள ஒரு பள்ளிவாசல் நடந்துட்டு இருக்கு, தொழுகை நடந்துட்டு இருக்கு. அப்ப பள்ளிவாசல்னாலே ஆட்டோமேட்டிக்கா வக்ஃப் தான். என்ன, இப்ப இவங்க சொல்றது எல்லாமே இப்படிதான். டைட்டில் டீடு இல்லாததெல்லாம் வக்ஃப் சொத்துன்னு சொல்றாங்கன்னா, இந்த தாஜ்மஹால் மாதிரி இருக்கிறதா நாங்க சொல்றோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 300 வருஷம் அதுல பள்ளிவாசல் இருக்கும், 500 வருஷம் பள்ளிவாசல் இருக்கும், எல்லாரும் தொழுதுட்டு இருக்கான், ஊருக்கே தெரியுது அது முஸ்லீமோட ப்ராப்பர்ட்டின்னு. என்ன, அதுக்கப்புறம் டைட்டில்னு தனியா கேட்டா எங்க போறது? இதுக்கு டைட்டில் இல்ல, இது ஏன் வக்ஃப்ல இருக்குங்கிறாங்க. இப்ப இவங்க போட்ட சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா, இப்ப தாஜ்மஹால் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்ல. வேணா சொல்லிக்கலாம், மாப்பிள்ள அவர் தான் போட்டிருக்க சட்டம் என் விட்டு மாதிரி ஆகி போயிடும் நிலைமை. தாஜ்மஹால் எல்லாம் இடிக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். இல்ல, இப்பதான் அவங்க அரசாங்க சொத்தாகுது இல்ல, என் சொத்தை நான் இடிக்கிறேன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? வக்ஃப் சொத்தா இருந்த பாபர் மசூதியே இடிச்சப்ப அப்புறம் அதெல்லாம் இனிமே கேள்வியே கேட்க முடியாது. கரெக்ட் கரெக்ட். ஆனா அவங்க என்ன தெரியுங்களா சொல்றாங்க? டு சேஃப்கார்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் அப்படின்றான். அதுவா இதுல ஹெரிடேஜ்னா அதாவது ஒரு என்ன சொல்றது, ஹெரிடேஜ் வந்து இப்ப நாளைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோ, தாஜ்மஹால் 300 வருஷமா இருக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 350 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதுதான் ஹெரிடேஜாக கருதப்படும் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? அவன் என்ன வேணா செய்வாங்க. ஓகே. இன்னொன்னு, எனக்கு இப்போ 4 முறை வந்து இந்த வக்ஃபு வாரிய சட்டம் வந்து திருத்தப்பட்டிருக்கு. 52ல இருந்து 59, 64, 68, 84 அப்படின்னு 4 முறை அது திருத்தப்பட்டிருக்கு. 94, அதுக்கப்புறம் 2095ல 94 கூட்டுக்குழு போட்டு 95 திருத்தம் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் 95ல திருத்தம் கொண்டு வந்தார். ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது திருத்தம் செய்யப்பட்டு இன்னும் பெட்டரா தான் ஆகிட்டே வந்திருக்கு. இப்போ மட்டும் ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிற? பெட்டர் ஆகிறதுக்கு செய்யக்கூடிய திருத்தம் வேற, புடுங்குறதுக்கு செய்யக்கூடிய திருத்தம் வேற. இது புடுங்குறதுக்கு செய்யக்கூடிய திருத்தங்கிறதுனால எதுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. அதுதான் இதோட உள்நோக்கமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? நான் தான் சொல்லிட்டேனே இதோட உள்நோக்கம் எப்படி எல்லாம். ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த இவங்க திரும்ப திரும்ப சொல்ற, எங்க நோக்கம் என்னன்னா இத வந்து முறைப்படுத்தணும். இவ்வளவு சார் விட்டுருங்க சார், அதிஷா நான் விட்டுருங்க, அதிஷா விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க கேட்கிற அத்தனை கேள்விக்கு ஒரே ஒரு பதில் சொல்றேன்.
டிமானிட்டைசேஷன் கொண்டாந்தப்ப என்ன சொன்னாங்க? டிமானிட்டைசேஷன் கொண்டாந்தப்ப என்ன சொன்னாங்க? ஊழல் என்ன சொன்னாங்க? வரும். So, கருப்பு கருப்பு பணம் ஒழிக்கப்படும், கருப்பு பணம் ஒழிக்கப்படும். நாங்க ஜட்ஜு வீட்டுல பிடிக்கிறாங்க காசை. என்ன இடி ஆபீசர் வீட்லயே பிடிக்கிறானுங்க. எல்லா இடத்துலயும் கருப்பு பணத்தை பிடிக்கிற இடி ஆபீசர் வீட்ல இருந்து எடுக்கிறானுங்க. எங்க ஒளிஞ்சிச்சு கருப்பு பணம்? காலம் சாட்சியா இருக்கு. டிமானிட்டைசேஷனுக்கு அவங்க சொன்னதுக்கு காலம் சாட்சியா இருக்கு. ஜிஎஸ்டி கொண்டாந்தப்ப என்ன சொன்னாங்க? வாசி குறையும், ஜிஎஸ்டி நடக்க போகுது, வரி சீர்திருத்தம். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நேத்து கூட 2 ரூபாய் பெட்ரோல் ஏறிச்சு விடுங்க. அப்ப காலம் சாட்சியா இருக்கு. அது மாதிரி இப்ப நான் சொல்றத இத கேட்டு இருக்கக்கூடிய ஒரு சங்கி சகோதரருக்கு அப்துல்லாங்கிற பேர் மேல உள்ள எரிச்சல்னால நான் சொல்ற நியாயம் உங்க காதுல விழுகாது, உங்க இதயத்தை கேட்காது. ஆனா 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், அதிஷா கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இன்னைக்கு சொன்ன அப்துல்லா சொன்ன பதில ஓர வைங்க. காலம் பதில் சொல்லும், காலம் சாட்சியா இருக்கும். இதோட முடிச்சுக்குவோம். இது வந்து பெரிய நீங்க ஒரு சரியான கிளாரிட்டி வந்து கொடுத்தீங்க. என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு எனக்கு இதை சார்ந்து. ஆப்போசிஷன் முன் வச்ச அந்த விஷயங்களை வச்சு நான் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்தது. அதுக்கான சரியான ஆன்சர்ஸ் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும் அப்படின்னு தோணுது. நன்றி. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீய ஒலி பாட்காஸ்ட். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நன்றி 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 நன்றி.